திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பகுதி 5. பழமனை நீரின் சிவன் கோவில் கதவுகள் திடீர் திடீரென்று திறந்து கொண்டன. கோவிலைச் சார்ந்த சிவபிராமணர் எண்ணெய் சட்டியும் துணியும் திரியுமாய் உள்ளுக்குள் ஓடினார். மெல்ல எரிந்து கொண்டிருந்த விளக்குகளை தூண்டிவிட்டார். எண்ணெய் வார்த்தார். தீப்பந்தங்களின் மீது எண்ணெய் ஊற்றினார். பற்ற வைத்தார். கோவிலின் நடுப்பகுதியில் உள்ள எல்லா விளக்குகளையும் ஏற்றி 2 தீப்பந்தங்களையும் சாய்வாகச் சொருகி கோவில் பிரகாசமாக்கினார். மன்னர் வருகிறார் என்று அறிவிக்கும் சிறு பறை உள்ளே நுழைந்தது. உள்ளே நுழைந்த மெய்காப்பாளன் ஒருவன் கோவில் மணியை அடிக்கத் துவங்கினான். பழமனைநேரி கிராமம் மொத்தமாக விழித்து கொண்டு விட்டது. கோயிலை நோக்கி வேகமாக வர துவங்கியது. மன்னர் கோயில் படியை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டார். கவனமாக அதை தாண்டினார். உள்ளுக்குள் நுழைந்ததும் 2 கைகளையும் கூப்பி சிவாய நமக என்று உரக்கச் சொன்னார். அவர் குரலை உள்வாங்கி அங்கிருந்த பல பேரும் சிவாய நமக என்று அதனையே எதிரொலித்தனர். கர்ப்பகிரகத்தில் பஞ்சமுக விளக்கு ஏற்றி காட்டப்பட்டது. சுவாமி தரிசனம் முடிந்து நெற்றி நிறைய விபூதி இட்டு கொண்டு அங்கு வந்த மன்னரை பார்த்ததும் திருமகள் போல பெருநிலச் செல்வியும் என்று மெய்கீர்த்தியை ஊர் ஜனங்கள் உரக்கச் சொன்னார்கள். மன்னர் அந்த மெய்கூர்த்தியை கைகூப்பி ஏற்றுக்கொண்டார். எங்கே அமரலாம் என்று புன்னகையோடு கேட்டார். மன்னரையே பார்த்து கொண்டிருந்த மக்கள் அவர் புன்னகைக்கு மயங்கி நாலா பக்கமாக போய் இங்கே அங்கே என்று எல்லாம் இடம் காட்டினர். மன்னர் இடம் பார்த்து அமர்ந்ததும் உலகெல்லாம் சாந்தி நிலவ வேண்டும் என்ற பொருள் பொறிந்த ஸ்லோகத்தை ஒரு சிவபிராமணர் சொல்ல எல்லோரும் கைகூப்பி கேட்டுக்கொண்டனர். மன்னர் அமர்ந்ததும் ஓசை எழ எல்லோரும் உட்கார்ந்தனர். இந்த அகால நேரத்தில் உங்களை எல்லாம் தூக்கத்திலிருந்து எழுப்பி இங்கே வரவழைத்ததற்காக முதலில் மன்னிப்பு கோருகிறேன். மன்னர் சொல்ல பல்வேறு வித ஒலிக்குறிப்புகளால் மக்கள் அதை மறுத்தனர். யாரோ ஒரு வயசாளி நல்லா இருக்க போங்க என்று மன்னரை சற்று அன்போடு கனிந்தும் கொண்டார். மன்னர் அந்த அன்பான பேச்சுக்கு சிரித்தார். மக்கள் மறுபடியும் அந்த சிரிப்புக்கு மயங்கி அவரையே பார்த்து கொண்டிருந்தனர். திருவையாறை நோக்கித்தான் போய்கொண்டே இருந்தேன். ஆனால் தேவரடியார்கள் வந்த மாட்டு வண்டிகள் ஆற்றில் இறங்க சரியான இடம் கிடைக்காமல் இடம் மாறி போய்கொண்டே இருப்பதாக எனக்கு தகவல் வந்தது. எனவே உங்கள் ஊர் பக்கம் விரைந்து வந்தேன். கிராமம் பாராமல் சிரமம் பாராமல் மிகச் சரியான நேரத்தில் ஒன்று கூடி ஏற்றத்தை அமைத்து நம் விருந்தினராக வந்திருக்கின்ற தளிச்சேரி பெண்டுகளை காப்பாற்றி விட்டீர்கள். இதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றி. மன்னர் கைகூப்ப மறுபடியும் அட என்ன இதுக்கெல்லாம் போய் என்பதாக ஜனங்கள் ஓசையை எழுப்பினர். என்னை முந்திக்கொண்டு தகவல்களை தெரிந்து கொண்டு பிரம்மராயர் உங்கள் ஊருக்கு வந்து உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கையை எடுத்து அவர்களை காப்பாற்றியும் விட்டார். எனவே என் வருகை வெறும் வேடிக்கை பார்ப்பதற்குத்தான் என்பது போல் ஆகிவிட்டது. பிரம்மராயர் போன்றவர்கள் இருக்கும் வரையில் எனக்கு கவலைகள் ஏதுமில்லை. அவருக்கு மனமாற உதவி செய்ய உங்களைப் போன்ற சோழர்கள் இருக்கும் பொழுது எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. மகேஸ்வரன் கிருபையால் எல்லா வேலைகளும் எளிதாகத்தான் ஆகி கொண்டிருக்கின்றன. மன்னர் சற்று இடைவெளி விட்டு தீப்பஞ்ச வெளிச்சத்துடன் உட்கார்ந்திருக்கும் மக்களின் முகங்களை உற்று உற்று பார்த்தார். எல்லோரும் வெகு ஆவலாக மன்னர் என்ன சொல்லப் போகிறார், எதற்கு இங்கே வந்திருக்கிறார் என்பது போல் உட்கார்ந்திருந்தனர். இறையருளால் தஞ்சாவூரில் சற்று பெரிய கற்தளி ஒன்று கட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய நெடுநாள் கனவு இது. தஞ்சாவூர் வெறும் கோட்டையாக இல்லாமல், கோட்டைக்குள் இருக்கிற ஊராக இல்லாமல், சோழர்கள் அரசாண்ட இடம் என்றில்லாமல், அரண்மனை நின்ற இடம் என்றில்லாமல், இறைவன் வாழ்ந்த இடம் என்பதாக சந்திராதித்தர் உள்ளவரை பேசப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. நாம் வாழும் காலத்தில் எவ்வளவு சீரும் சிறப்புமாக வாழ்ந்தோம் என்று நம்முடைய சந்ததிகளுக்கு தெரிய வேண்டும் என்று ஒரு ஆசை. நம்மை இறைவன் எவ்வளவு அழகாக பாதுகாத்தார், எத்தனை கருணையோடு நம்மீது அக்கறை காட்டினார் என்பதை நம்முடைய சந்ததிகளும் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். நம்முடைய கலை, வீரம், பண்பாடு அனைத்தையும் இறைவன் காலடியில் வைத்து இறைவனுக்காகவே நாம் வாழ்ந்ததை பல 100 வருடங்கள் ஆனாலும் வாழ்கின்ற மக்கள் நம்முடைய நாகரிகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு எண்ணம். காலத்தால் அழியாதது எதுவும் இல்லை என்று அடிக்கடி பல பெரியவர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறேன். இங்கு எல்லாமே தற்காலிகம்தான் என்று சித்தர்கள் சிரிப்பதையும் பார்த்திருக்கின்றேன். எத்தனை புத்திசாலிகள் இருக்கின்றோம், எத்தனை திறமையானவர்கள் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை தற்காலிகமாக இருக்கலாம், நமது உடல் தற்காலிகமாக இருக்கலாம். ஆனால் நம் புத்தியிலிருந்து கிளம்பிய சக்தி அது தற்காலிகமா? அது ஒரு தளத்தை விட்டு போகக்கூடாதா என்று நான் யோசிப்பதுண்டு.
வெறும் மண்ணோடு மண்ணாகப் போவதற்கா நாம் பிறந்திருக்கின்றோம்? அப்படியானால் பிறக்க வேண்டிய அவசியமே இல்லையே என்ற ஒரு நினைப்பு, ஒரு துக்கம் அடிக்கடி எனக்குள் எழுவதுண்டு. ஏதேனும் செய்ய வேண்டும் என்று இலக்கில்லாத ஒரு ஆசை என்னை எப்பொழுதும் சுற்றி கொண்டே இருக்கும். நேற்று கிழக்கு வாகதில் நிகும்பசூதனியின் கோவிலுக்கு போய் வெகுநேரம் நின்று காளியை பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு நிகம்பசூதனின் நினைவு எழவே இல்லை. விஜயாலய சோழனின் நினைப்புதான் வந்தது. விஜயாலய சோழரை நாம் எப்படி நினைவில் வைத்துக் கொள்கிறோம்? எதனால் நினைவு கொள்ளுகிறோம்? தஞ்சாவூரை பாண்டியர்களிடமிருந்து கைப்பற்றி பல்லவர்களுக்காக போரிட்டு பல்லவர்கள் அன்போடு கொடுத்த தஞ்சையில் அரண்மனை கட்டி அகழி ஏற்படுத்தி கோட்டையை வளைத்து கட்டி 8 எல்லைகளிலும் 8 காளிகளை நிறுவி ஒரு மகத்தான பணியை தன் வாழ்நாள் முழுவதும் செலவழித்து செய்து வைத்திருப்பதால் தான் இன்று வரை விஜயாலய சோழரை நாம் நினைத்து கொள்ளுகிறோம். பராந்தகரையும் அறிஞரையும் என் தகப்பனார் மாமன்ன சுந்தர சோழரையும் அவ்விதமே கோவில்கள் மூலமாகவே நினைத்து கொள்ளுகின்றோம். கோவில்கள் என்பது வெறும் கட்டிடங்கள் அல்ல, நம் சந்தோஷத்தின் வெளிப்பாடு, நம் அன்பின் சின்னம், இறைவன் மீது நாம் கொண்ட பக்தியின் காணிக்கை. சிறிய நகரமாக இருந்த தஞ்சாவூர் வளர்ந்து பெரிய நகரமாகிவிட்டது. தஞ்சாவூர் மட்டுமே சோழ தேசமாக இருந்தது மாறி விரிவடைந்து விஜயாலயருக்கு பின் வந்த ஆதித்த சோழரால், பராந்தகரால், அரிஞ்சயரால், கண்டராதித்யரால், என் தகப்பனார் சுந்தர சோழரால் பிரம்மாண்டமாக விஸ்தரிக்கப்பட்டு கோதாவரி கரையிலிருந்து குமரி முனை வரை பறந்து விரிந்து பலமாக திகழ்கிறது. இதற்கு காரணம் நம் படை வீரர்களின் மாண்பு. இதை மன்னர் சொல்லி முடித்ததும் மன்னரை சுற்றி வந்த படை வீரர்கள் வேகமாக எழுந்து இடுப்பில் இருந்த வாளை உருவினர். கேடயத்தில் அந்த வாளால் பளீர் பளீர் என்று அடித்தார்கள். ஒரே விதமான தாளக்கட்டில் அப்படி ஒலி எழுப்பி சோழம் 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 என்று கத்தினர். எப்பொழுதெல்லாம் படை வீரர்கள் பாராட்டப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு எழுந்து பதிலுக்கு நன்றி சொல்லும் விதமாய், உங்களுக்காக எப்பொழுதும் உயிரை சிந்த தயார் என்கின்ற விதமாய், எந்த நேரமும் எதிரியோடு போரிடுவதற்கு தயார் என்கின்ற முறையில் வாளை உருவி கேடயத்தில் அடித்து ஒலி எழுப்பி சோழம் சோழம் என்று கூவுவார்கள். சோழ மன்னனின் மீது அவர்கள் வைத்திருக்கும் அன்பை இவ்விதம் வெளிப்படுத்துவார்கள். இப்படி அவர்கள் ஒலி எழுப்பது மற்ற வகையினரையும் புலங்காகிதப்படுத்தும், வீரமும் ஊட்டும். துள்ளி எழுந்து பாராட்டுக்கு நன்றி சொல்கின்ற இந்த பாங்கினை மக்கள் வட்டம் ரசித்து பார்த்து நன்றியும் வியப்புமாய் பார்க்கும் பார்வை சோழ வீரர்களை பார்த்து இருமாந்து போவார்கள். உங்கள் மீது தூசுபடாமல் காப்பதை விட வேறென்ன வேலை எங்களுக்கு என்பது போல் நடந்து கொள்வர். மன்னர் போதுமென்று கை உயர்த்த சட்டென்று வீரர்கள் வாட்களை உரையிலிட்டு உட்கார்ந்து விட்டனர். சற்று நேரம் அங்கு அமைதி நிலவியது. எனவே என் முன்னோர்கள் சோழ தேசத்தை விரிவு செய்து அவர்கள் நினைவாக, அவர்கள் ஆட்சியின் நினைவாக, அவர்கள் வளமான வாழ்க்கையின் நினைவாக, அவர்கள் போரின் நினைவாக, வீரத்தின் நினைவாக எழுப்பப்பட்ட கோவில்களைப் போல் நானும் ஒரு கோவில் எழுப்ப எண்ணம் கொண்டிருக்கிறேன். காவிரி கரையோரம் பல கோவில்களை கற்றளியாக மாற்ற கட்டளையும் இட்டிருக்கிறேன். என் பாட்டியார் கண்டராதித்தன் தேவியார் செம்பியன் மாதேவியார் அவர்கள் இந்த தள்ளாத வயதிலும் சிவத்தொண்டு புரிவதாக உறுதி பூண்டு எங்கெல்லாம் செங்கல்லால் கட்டப்பட்ட கோவில்கள் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் கற்றளியாக கருங்கல்லால் கட்டப்பட்ட கோயிலாக பெரும் காசு செலவு செய்து மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். வேண்டாம், தள்ளாத வயதில் அரண்மனையில் ஓய்விடுங்கள் என்று நான் சொன்னாலும் மறுத்துவிட்டு கடைசி மூச்சு வரை சிவத்தொண்டு செய்வதாய் உறுதி பூண்டிருக்கிறார். அவர் காட்டிய வழியில் நானும் சிலவற்றை செய்ய வேண்டியதாயிருக்கிறது. இந்த சோழ தேசம் இப்போதும் வெறும் தஞ்சாவூராக இல்லை. காவிரியை வடக்கு எல்லையாக வைத்து செம்மண் கலந்த தஞ்சை பூமியை தெற்கு எல்லையாக வைத்திருந்த ஆதித்த சோழர் காலத்து தஞ்சாவூராக இல்லாமல் குறும்பர் நாடும் நடுநாடும் நுளப்பாடியும் கங்கப்பாடியும் நமக்கு அந்நியமாக இல்லை. நம்மோடு கலந்து நம் வீரத்திற்கு அடிபணிந்து நம்மை ஏற்றுக்கொண்டு அவையும் சோழ தேசமாக மாறிவிட்டன. முன்னை காட்டிலும் இப்பொழுது செழிப்பாக இருக்கின்றன. இந்த சோழ தேச விஸ்தரிப்பை கொண்டாடும் வகையில் சோழ தேசத்தின் நீளம் அகலம் மிக பெரியதாக ஆகியிருப்பது போல நாமும் ஒரு பெரிய கோயில் கட்ட வேண்டும் என்று விரும்புகின்றேன். இந்த கோவில் தஞ்சை தளிக்குளத்தார் கோவிலுக்கு அருகே கட்டப்படும். இதற்கான வரைபடங்களை காஞ்சியில் உள்ள ஓவியர்களும் சிற்பிகளும் சேர்ந்து கலந்து பேசி வரைந்து எனக்கு அனுப்பி இருக்கிறார்கள். அந்த வரைபடம் வைக்கப்பட்டுள்ள பெட்டிதான்
கருவறையின் ஈஸ்வரன் காலடியில் வைக்கப்பட்டு இருக்கின்றது. சோழ மக்களே, என் மீது நீங்கள் கொண்டுள்ள அன்பில் எந்தவிதம் என்பதை நான் நன்கு அறிவேன். நான் போருக்கு போனால் வீட்டை உதாசீனப்படுத்திவிட்டு கையில் கிடைத்த ஆயுதத்தோடு என் பின்னால் தொடர்ந்து ஓடி வருகின்றீர்கள். நான் நள்ளிரவில் நகர்வலம் வந்தாலும் தூக்கத்தை உதறிவிட்டு என் எதிரே வந்து கை கட்டி நின்று கொள்ளுகிறீர்கள். நான் நெல் கேட்டாலும் கொடுக்கிறீர்கள், பொன் கேட்டாலும் கொடுக்கிறீர்கள், ஏன் உங்கள் உயிரை கேட்டாலும் கொடுக்கிறீர்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு நான் ஏதாகிலும் செய்ய வேண்டாமா? நாகரிகம் மிக்க, அன்பு மிக்க, அறிவு மிக்க, திறமை மிக்க மக்களுக்கு நான் தலைவனாக இருக்கின்றேன். என் மக்களின் குணங்களை வெளிப்படுத்தும் வகையில் உங்களுக்காக ஒரு கட்டிடம் எழுப்ப வேண்டும் என்று நான் விரும்பினேன். இந்த கோயில் மிக பெரியதாக இருக்கும். இது என் பெருமையை சொல்வதற்கு மட்டும் உண்டாக்கப்படும் கோவில் அல்ல. உங்கள் நாகரிகத்தை உலகுக்கு எடுத்துரைக்கும் கோயிலாக இது திகழப் போகிறது. இப்படி ஒரு கட்டிடம் இந்த உலகத்தில் கட்ட முடியாது என்பது போல ஒரு உயரத்தில், அகலத்தில், கலை நுணுக்கத்தில் விளங்கப் போகின்றது. சோழ மக்களே, இது என்னுடைய 20 ஆண்டு கனவு. என்னுடைய கனவு மட்டுமல்ல, என் அன்பு தமக்கையார் குந்தவை பிராட்டியாரின் வழிகாட்டலும் இதில் அடங்கியிருக்கிறது. இப்படி ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்கள் பரிமாறியதுமே அன்று இரவே அவர்கள் காஞ்சியை நோக்கி பயணப்பட்டு விட்டார்கள். போவதற்கு முன் திரைச்சீலையில் தான் வரைந்த எந்தவித வடிவத்தில் இந்த கோயில் இருக்க வேண்டுமென்று விரும்புவதாய் வரைந்தும் காட்டினார்கள். திருக்கடல் மல்லையில் பல்லவர்களால் கட்டப்பட்ட குடைவரை கோயில்களின் சாயலை ஒட்டி அவர்களின் வரைபடம் அமைந்திருக்கின்றது. ஆனாலும் கிட்டத்தட்ட கடல் மல்லை கோயிலின் உயரம் போலவே ஒரு பனை உயரத்தில் என் அக்காள் குந்தவை பிராட்டியார் வரைந்த கோவில் இருந்தது. என்னுடைய எண்ணம் அதைவிட சற்று மேலானது. கிட்டத்தட்ட 4 அல்லது 5 பனைமரை உயரத்தில் ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். கூட்டம் ஆஹா என்று திகைத்து குரல் எழுப்பியது. மன்னர் திகைப்புகள் அடங்கட்டும் என்று காத்து இருந்தார். வாஸ்து சாஸ்திரப்படி 5 பனை உயரத்திற்கு ஒரு கோயில் எழுப்ப வேண்டுமென்றால் 3 பனை ஆழத்திற்கு பூமியை தோண்ட வேண்டும். 5 பனை உயரத்துக்கு கற்களை அடுக்கி கோயில் எழுப்பி விடலாம். ஆனால் 3 பனை ஆழத்திற்கு பூமியை தோண்ட முடியுமா? எங்கு தோண்டினாலும் நீர் ஊறுமே, விஷவாயு கிளம்புமே. எப்படி செய்ய போகிறீர்கள்? வட்டத்தின் வடக்கு மூலையிலிருந்து இருட்டான இடத்திலிருந்து ஒரு குரல் எழுந்தது. அந்த குரலின் தொனியிலிருந்து கேட்டவர் ஒரு அந்தணர் என்பது புரிந்தது. இந்த கணக்கு இந்த கோயிலுக்கு சரியாய் வராது. இதை தீர நான் விசாரித்து விட்டேன். 1/2 பனை ஆழத்துக்கு அஸ்திவாரம் போட்டால் போரும். 5 பனை உயரத்திற்கு விமானம் எழுப்பலாம் என்று ஸ்தபதிகள் சொல்கிறார்கள். விமானமா, கோபுரமா? இப்பொழுது கேள்வி இடப்பிடமிருந்து வந்தது. விமானம்தான், மன்னர் பணிவோடு பதில் சொன்னார். மேற்கொண்டு பேசுங்கள் ஐயா, கேட்க காத்திருக்கிறோம். கூட்டத்தின் நடுவில் இருந்து ஒருவர் குரல் கொடுத்தார். மன்னர் மீண்டும் கையை உயர்த்த கேள்விகள் நிறுத்தப்பட்டன. மக்கள் அமைதி காத்தனர். இப்படிப்பட்ட கோயில் கட்ட பாறைகள் வேண்டும், ஆட்கள் வேண்டும், சபதிகள் வேண்டும், எல்லாவற்றையும் கண்காணிக்க போர் வீரர்கள் வேண்டும். நம்மிடையே செல்வம் இருக்கின்றது. இருப்பினும் விளைச்சல் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். இந்த கோவில் கட்ட என் எண்ணப்படி 7 வருடங்கள் ஆகும். அந்த 7 வருடங்களும் விவசாயம் செவ்வனே நடந்தால்தான் வேலை செய்கின்றவர்களுக்கு நம்மால் சோறு போட முடியும். மனிதர்களால் மட்டுமே இந்த கோவிலை கட்டிவிட முடியாது. மாடுகளும் குதிரைகளும் யானைகளும் மிகப்பெரிய பங்கை இந்த கோயிலுக்கு அளிக்கப் போகின்றன. எனவே அவைகளையும் வெகு சீராக பராமரிக்கவும் நம்முடைய விளைநிலங்கள் செழிப்பாகத்தான் இருக்க வேண்டும். இந்த காரியத்தை நான் என்னை மட்டும் நம்பி நடத்தவில்லை. உங்களை நம்பி, நம் மண்டல் பூமியை நம்பி, காவிரி தாயை நம்பி ஆரம்பிக்கின்றேன். காவிரி தாய் பொய்த்து போனால் சகல ஆட்டமும் காணும். பயிர் பச்சைகளில் பூச்சி விழுந்தால் வேலை தாமதமாகும். நீங்கள் முகம் சுருக்கினால் என்னால் ஒரு கல்லை கூட எடுத்து வைக்க இயலாது. இவையெல்லாம் நடக்காது இருக்க இறைவன் திருவுள்ளம் காட்ட வேண்டும். மன்னரின் இனிமையான அவையடக்கமான பேச்சு அந்த ஜனங்களின் மனதை கரைத்தது.
நான் இறைப்பணியாய் மட்டும் கோயில் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. நான் கோயில் கட்டுவதற்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றது. நம்முடைய எல்லைகளை பலப்படுத்துவதற்காக எல்லைகளுக்கு அப்பால் உள்ள தேசங்களை வெற்றி கொள்ள வேண்டியதாகி இருக்கிறது. அவர்களின் திமிரை அடக்குவதற்காக படையெடுத்து அவர்களின் செல்வங்களை எடுத்து வீடுகளை பறித்து சற்று கடுமையாக தண்டித்து அகம்பாவத்தை குறைக்க வேண்டியிருந்தது. அந்த முயற்சியில் பல ஆயிரக்கணக்கான வீரர்களை கைது செய்து நம் சோழ தேசத்தின் எல்லையில் வைத்திருக்கின்றோம். அவர்களை விடுதலை செய்தால் இன்னும் ஓரிரு வருடங்களில் மறுபடியும் படை திரட்டி எல்லையில் இடையூறை கொடுப்பார்கள். அவர்களை ஊருக்கு அனுப்பினால் என்னால் கைது செய்யப்பட்டவன் நீ என்று இடித்து காட்டி வெறுப்பேற்றி மெல்லிய சங்கிலியால் பிடித்து சோறு போட்டு வைத்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 1,00,000 அந்நிய தேசத்து போர் வீரர்கள் நம்மிடம் கைதிகளாக இருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் வெறுமே உண்டு உறங்கி ஓய்வெடுத்து கொண்டு இருக்கிறார்களே, இவர்களை வைத்து எதுவுமே செய்ய முடியாதா என்று நான் கவலைப்பட்டிருக்கின்றேன். அவர்களை பார்க்கும்போதுதான் கோவில் கட்டுகின்ற எண்ணம் எனக்கு பலமாக எழுந்தது. அப்படி கட்டுகிற கோயிலை மிகவும் பெரிதாக கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்கள்தான் எனக்கு தோற்றுவித்தார்கள். எனவே அந்நிய தேசத்தைச் சேர்ந்த நம்மால் சிறைப்பிடிக்கப்பட்ட வீரர்களுக்கு வேலை தருவதற்காகவும் இந்த மகத்தான பணியை நான் துவக்கி இருக்கிறேன். மன்னர் சற்று நேரம் அமைதி காக்க கூட்டம் மொத்தமும் அவரையே பார்த்து கொண்டிருந்தது. பிரம்மராயரும் குமுதினியும் ராஜராஜியும் கோவில் வாசல் வழியே நுழைந்து வெளிச்சம் அதிகம் படாத இடத்தில் வரிசையாக நின்று கொண்டிருந்தனர். மன்னர் அவர்களை கவனித்துவிட்டு பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டார். இன்னும் சில தினங்களில் கோவிலின் எல்லைகளை பெண் யானையை ஓட்டி நிர்ணயிக்கப் போகிறோம். அந்த விழாவுக்கு பழமரநேரி மக்கள் யாவரும் வந்திருந்து சிறப்பிக்க வேண்டும். கோவிலை பற்றிய விவரங்கள் எல்லாம் இப்பொழுது என்னால் சொல்ல முடியாது. வரைபடங்கள் வந்திருக்கின்றன. அவற்றை பார்த்துவிட்டு சிற்பிகளோடு பேசிவிட்டு பிறகுதான் இதை பற்றி எல்லா விவரமும் சொல்ல முடியும். ஆனாலும் மகத்தான பணி ஒன்றை இறைவன் கட்டளையாய் நான் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் பெரிய மனது வைத்து எனக்கு துணை நிற்க வேண்டும். மன்னர் கைகூப்பினார். எல்லா மக்களும் துள்ளி எழுந்தனர். திருமகள் போல பெருநிலச் செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மணக்குள என மெய்கீர்த்தி சொன்னார்கள். சோழ மன்னர் ராஜராஜர் வாழ்க என்று உரக்கச் சொன்னார்கள். கல்லணைக்கு போயிருந்த குதிரை வீரன் வியர்வை வழுக குதிரையை விட்டு இறங்கி கோவிலுக்குள் நுழைந்தான். எல்லோரும் அவனை திரும்பி பார்த்தனர். அணை மூடப்பட்டு விட்டது. தண்ணீர் வரத்து குறைந்து விட்டது. இன்னும் சிறிது நேரத்தில் தண்ணீர் முற்றிலும் வற்றிவிடும். முழங்கால் சேருதான் இருக்கும் என்று தகவலையும் தெரிவித்தான். எல்லோரும் ஆறு பார்க்க ஆவல் கொண்டனர். ஆற்றுக்கு அடுத்த பக்கம் இருக்கின்ற மாட்டு வண்டிகளை கொண்டு வர வேண்டுமே என்று பேசிக்கொண்டனர். மன்னர் திரும்பி பிரம்மராயரை பார்த்தார். அவர்களும் வரட்டும் என்று ஒரு வார்த்தை சொன்னார். பிரம்மராயர் கை கூப்பி தலை குனிந்து வணங்கிவிட்டு காவிரியின் பக்கம் போனார். அவர் சென்றதும் மன்னர் ராஜராஜியை உற்று பார்த்தார். வா என்று தலையசைத்து கூப்பிட்டார். கோவிலை விட்டு வெளியேறி குதிரையில் ஏறிக்கொண்டார். திருக்காட்டுப்பள்ளியை நோக்கி குதிரையை நடத்தினார். மன்னர் போனதும் ராஜராஜிக்கு சற்று நேரம் கழித்து ஒரு குதிரை தரப்பட்டது. அவள் அந்த குதிரையில் தாவி ஏறிக்கொண்டு பழமரநேரியின் வேறு வாயில் வழியாக மன்னரை பின்தொடர்ந்தாள். குமுதினி கூட்டத்தில் தன் கணவனை தேடினாள். ஒரு பையன் குமுதினிக்கு அருகில் வந்து தான் தொடர்ந்து போயிருப்பதாக சொல்லுமாறு குமுதினியின் கணவன் தெரிவித்திருப்பதாக சொன்னான். தன் கணவர் யாரை தொடர்ந்து எங்கே போயிருப்பார் என்று அவளுக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. 3 உள்ளங்கை அகலமுள்ள உள்ளங்கை அகலமுள்ள செங்கற்கள் வைத்து கட்டப்பட்ட 3 அடுக்கு மாளிகை அது. மாளிகையில் நடுவே பிரம்மஸ்தானத்தில் திறந்த முற்றம் அமைத்து முற்றத்துக்கு நடுவே பீடம் எழுப்பி அந்த பீடத்தில் மேல் ஆவுடையாருடைய கூடிய சிவலிங்கம் அமைத்து சிவலிங்கத்துக்கு எதிரே சற்று திரும்பிய வண்ணம் இருக்கின்ற நந்தியும் வைத்து மாளிகையே கோயிலாக செய்திருந்த அழகான இடம் அது. முற்றத்தை சுற்றி தளம் எழுப்பி தளத்திற்கு அருகே இருக்கிற சுவரில் சுண்ணமடித்து சித்திரங்களை எழுதி தரை முழுவதும் காரை பூசி மெழுகி அதன் மேல் கருங்கல் போட்டு பதித்து நேர்த்தியாக கட்டிய மாளிகை அது. பரம்பரையாக அரசுக்கு சொந்தமான இடம் அது. அரசர்கள் திருவையாறுக்கு வந்து மேற்கே திரும்பி கல்லணை பக்கம் போக வேண்டுமென்றால் இங்கே வந்து ஒரு நாள் தங்கி கல்லணை பயணத்தை மேற்கொள்ளுவர். கல்லணையை பார்த்துவிட்டு இரவோடு இரவாக திரும்பும் அந்த இடத்திற்கு வந்து விடுவர். கல்லணையிலிருந்து திருக்காட்டுப்பள்ளி வரை உள்ள கிராமங்களில் வரி வசூலிக்கவும் நீதி வழங்கவும் அரசாங்க காரியங்களை கவனிக்கவும் இந்த மாளிகை வசதியாக இருந்தது.
மாளிகையின் கீழ்த்தட்டில் அதிகாரிகளும் சேவகர்களும் சமையல் செய்ய ஆட்களும் வேலையாட்களும் தங்கவும், மேலே முதல் தளத்தில் பெரிய பெரிய அறைகளில் கட்டில்கள் போட்டு ஆசனங்கள் அமைத்து அங்கே மன்னரும் மந்திரிகளும் தங்கவும் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். ஒரு சில வேலையாட்களைத் தவிர வேறு எவரும் நிரந்தரமாக அங்கு தங்குவதில்லை. அதே சமயம் அடிக்கடி வந்து போகும் விருந்தினர்களுக்காக அந்த மாளிகை மிக சீராக பராமரிக்கப்பட்டு வந்தது. அதன் முதல் தளத்தில் முன்பக்கம் உப்பரிகை போல் நின்றிருந்த இடத்தில் பெரிய போர்வையால் உடம்பு முழுவதும் மூடிக்கொண்டு பஞ்சவன் மாதேவி சுவரில் சாய்ந்து அமர்ந்தார். அவருக்கு அருகில் தரையில் இலவம் பஞ்சு மெத்தை விரிக்கப்பட்டு இருந்தது. அதன் மீது திண்டுகள் கிடந்தன. ஒரு திண்டை தன் தொடைக்கு அருகே வைத்து கொண்டு போர்வையை முகமரை போர்த்தியபடி கண்கள் மட்டும் தெரிய அவர் வாசலையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். அவருக்கு அருகே திருவாரூரைச் சேர்ந்த தேவரடியார் சித்திரவல்லியும் திருவையாறு கோவிலைச் சேர்ந்த சீருடையாளும் அமர்ந்திருந்தனர். ராஜராஜனுடைய மனைவியான பஞ்சவன் மாதேவியை அவர்கள் அன்றுதான் முதலில் சந்தித்திருக்கிறார்கள். அன்று காலைதான் பஞ்சவன் மாதேவியாருக்கு ஆரத்தி எடுத்து திலகமிட்டு வீட்டிற்குள் நுழைந்ததும் சூடான பானகம் கொடுத்தும் உபசரித்திருந்தனர். தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு பஞ்சவன் மாதேவியோடு மரியாதையுடன் உரையாடி கொண்டே இருந்தனர். பஞ்சவன் மாதேவியார் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு மனைவியாக இருப்பினும் சிறு வயது முதலே அவர் தேவரடியாராக இருந்தவர்தான். கோவிலில் மிக அழகாக நாட்டியம் ஆடியவர்தான். இறைவனிடம் தன்னை முழுமையாக ஒப்படைத்து இறை அடியாளாக வாழ்ந்தவர்தான். பழுவூரில் உள்ள மகாதேவருக்கு தன்னை அர்ப்பணித்து இரவும் பகலும் அங்கு இறைவனுக்கு சேவை செய்து அங்கு இருக்கும் பொழுது உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரால் பார்க்கப்பட்டு அரசரின் கவனத்தை ஈர்த்து அவரை நெருங்கி வந்து விசாரிக்க தன்னை பற்றிய விவரங்களை சொல்லியாள். அவளுக்கு துணையாக பல ஊர்களுக்கு பயணப்பட்டு பின் ராஜராஜரை காந்தர்வ விவாகம் செய்து கொண்டவர். அரச குலத்தில் என்றும் இல்லாதபடி அந்த காந்தர்வ விவாகத்தை விளக்கி ஒரு ஓலையில் எழுதி பஞ்சவன் மாதேவி என் துணைவியார் என்று வெகு தெளிவாக உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் ஊருக்கு அறிவித்தார். சோழ மண்டலம் முழுவதுமே ஸ்ரீமுகங்கள் அனுப்பி தனக்கு இப்படி ஒரு மனைவி இருக்கிறாள் என்று அந்த திருமணத்தை உறுதியும் செய்தார். கையில் வாளை பூட்டி தலைக்கு பூ வைத்து நெற்றியில் திலகமிட்டு இறைவனின் சந்நிதி முன் வலக்கை கோர்த்து இவள் என்னுடைய பெரிய மனைவி என்றும் அறிமுகப்படுத்தினார். பஞ்சவன் மாதேவியை கௌரவப்படுத்தினார். அது மட்டுமல்லாது சோழ அரண்மனைக்கு போய் அப்பொழுது அரசராக இருந்த உத்தம சோழனிடமும் பாட்டியார் கண்டராதித்த மாதேவியார் செம்பியன் மாதேவியிடம் தன் மனைவியான பஞ்சவன் மாதேவியை அறிமுகமும் படுத்தினார். முதல் மனைவி தத்தி சக்தி விடங்கி என்கின்ற உலகமாதேவியிடம் 1 மாதம் தங்க வைத்து அவளுக்கும் பழக்கப்படுத்தினார். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் திருமகனார் ஸ்ரீ ராஜேந்திர தேவர் வெகு சீக்கிரம் பஞ்சவன் மாதேவியோடு ஒட்டி கொண்டு விட்டார். 10 வயது மகனும் 20 வயது சிற்றனையும் தஞ்சை முழுவதும் நகர்வலம் வந்தனர். எங்கு போனாலும் ஒன்றாகத்தான் போனார்கள். நிறைய கதை பேசினார்கள். பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் அதிகம் தெரிந்து கொண்டார்கள். பஞ்சவன் மாதேவியின் வருகையை கண்டு பயந்திருந்த உலகமாதேவியை கூட பஞ்சவன் மாதேவி சமாதானம் செய்துவிட்டாள். உங்களுக்கு நான் போட்டியே அல்ல. என் வேலை அரசருக்கு சேவை செய்வது, சோழ மண்டலத்துக்கு சேவை செய்வது. அரசரை கவனித்து கொள்வதன் மூலம் நான் சோழ தேசத்தின் வளமைக்கு சிறிதளவாவது உதவுகிறேன் என்று எண்ணுகிறேன். இதற்குத்தான் நான் பிறந்திருக்கின்றேன். இதுதான் என் வேலை. மற்றபடி உங்கள் வாழ்க்கையில் தலையிடுவதில் எனக்கு விருப்பமில்லை என்று பஞ்சவன் மாதேவி தெள்ளத் தெளிவாக உலகமாதேவியிடம் சொல்ல, உலகமாதேவியும் அதை புரிந்து கொண்டு பஞ்சவன் மாதேவியை போற்றி புகழ்ந்தாள். சோழ அரண்மனைக்குள் நுழைந்த 3ஆம் நாள் பஞ்சவன் மாதேவி வேலையாட்களை அழைத்து வருடாந்திர சம்பளம் பற்றி விசாரித்தாளாம். என்னடா இது, கண்டராதித்தர் காலத்து சம்பளத்தை இன்னும் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள்? நடுவே உங்களுக்கெல்லாம் சம்பளம் உயர்த்தப்படவே இல்லையா? எப்படி உங்களால் குடித்தனம் நடத்த முடியும் என்று கவலைப்பட்டாராம். உடனே அந்த ராத்திரியில் போய் அரசரை சந்தித்து நிச்சயம் சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும் என்றும் வாதாடினாராம். நாளை பார்த்தலாம் என்று அரசர் சொல்ல, முடியாது, இப்பொழுதே உத்தரவிடுங்கள் என்று சீறினாராம். சம்பளப் பங்கில் பாதி அளவு உயர்த்தி 1½ பங்கு சம்பளம் கொடுக்குமாறு அரசர் ஓலை எழுதி கொடுக்க, மறுநாளில் இருந்தே எல்லோருக்கும் கூடுதலாய் வருமானம் வர ஆரம்பித்தது. அரண்மனையில் உள்ளவர்களால் இதை நம்பவே முடியவில்லை. ஆச்சரியத்தில் திகைத்து போயினர்.
பஞ்சவன் மாதேவி மனுஷியா அல்லது தேவதையா என்று வியந்தார்கள். எங்களுக்கு வருமானம் போதாது, உயர்த்தி தர வேண்டும் என்று உங்களுக்கு எப்படி தோன்றியது? எதனால் இந்த எண்ணம் ஏற்பட்டது என்று சுட்டி கொண்டு கேள்விகளை கேட்டார்கள். நான் பழுவூரைச் சேர்ந்த தேவரடியாள். அங்குள்ள வேலையாட்கள் தஞ்சைக்கு போகிறாயா என்று கேட்டால் எவருமே போவதற்கு விருப்பம் தெரிவிப்பதில்லை. கீழப்பழுவூரிலும் மேலப்பழுவூரிலும் வசிக்கின்ற வேளாளர்கள் தஞ்சையை விட பழுவூர்தான் வசிப்பதற்கு மேலான இடம் என்றும் பேசிக்கொள்வர். இந்த பேச்சு எனக்கு ஆச்சரியமாய் இருக்கும். இது ஞாபகம் வந்துதான் உங்கள் வருமானம் என்ன என்று சோதித்து பார்த்தேன் என்று அவர்களுக்கு பதில் சொன்னாள். ராஜராஜ தேவரின் மாதேவியார் பஞ்சவன் மாதேவியார் வாழ்க வாழ்க என்று எல்லா வேலையாட்களும் ஒன்றாக குரல் கொடுத்தனர். பஞ்சவன் மாதேவி வேலையாட்களிடமும் மிகவும் நெருக்கமானார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.